பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும், ஜெயம் வேணும், இந்த காரியத்தில் என்ன நடக்குமோ அப்படிலாம் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:57 நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு பெயர் பாருங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் சிலுவையிலே சாத்தானை வெற்றி சிறந்தார், ஜெயம் எடுத்தார். எதுக்காக? நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏன்னா மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார்ல, மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். ஏன்? நமக்கு ஜெயம் கொடுக்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் வெற்றி தேவை. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு பரீட்சையில் வெற்றி வேணும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை காரியத்தில் ஜெயம் உண்டானதான் ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் ஜெயம் வேண்டும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தில் ஜெயம் வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் வெற்றி வேண்டும். ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு ஜெயம் தரப்போகிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு நீங்கள் துதிக்க ஆரம்பித்தாலே போதும். நான் அப்படி தான் செய்வேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீ துதிக்க ஒரு பெரிய தைரியம் வரும், விசுவாசம் வரும், வெற்றி உண்டாகுவதை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை போராட்ட நெருக்க வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெயிப்பேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். அப்படி விசுவாசித்தீங்கன்னா ஜெயம் உண்டாவதை நீங்கள் காண்பீங்க. அப்படியே சொல்கிறீங்களா? இயேசுவே, நீங்கள் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நான் இந்த காரியத்தில் ஜெயிப்பேன், இன்றைக்கு எனக்கு ஜெயம் தருவீங்க. அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதயத்தில் கை வைத்து, இயேசுவே, நீங்கள் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், இன்றைக்கு என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் தருவீங்க. நான் வெற்றியை பார்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.